श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमणित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्यभक्तिपरिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री ओवे मन्नार्गुडी कंदाडि गोपालार्य महादेशिकन आश्चर्यமாக அருளிச் செய்த வேதாந்த தேசிக திவ்ய சரித்திர காவிய கிரந்தத்தை அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் செஞ்சி ராஜா கோபண்ணா ஸ்ரீரங்கநாதனை நம்பெருமாளை சகலவிதமான மரியாதைகளுடன் அவருடைய ஆஸ்தானமான ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்து லகு சம்பிரோட்சணம் செய்து பிரதிஷ்டை செய்தான். பிறகு வெகு விமரிசையாக சம்பிரோட்சணம் செய்து நித்திய மாச பட்ச உற்சவங்களை தொடங்கி சிறிது காலம் அங்கு தங்கி எம்பெருமானை சேவித்து பிறகு கோபண்ணா தன்னுடைய ஆஸ்தானத்திற்கு சென்றான் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது 649வது ஸ்லோகம். ஸ்ருத்யந்ததேசிகோ அமும் ஸ்ருத்வா விருத்தாந்தமத்புதம் திருப்தः ஜடிதி குடும்பசமேதோ ரங்கபுரீமாதராதாப. ஸ்ருத்யந்ததேசிகோ அமும் ஸ்ருத்வா விருத்தாந்தமத்புதம் திருப்தः ஜடதி குடும்பசமேதோ ரங்கபுரீமாதராதாபவ. பிறகு ஸ்ரீ வேதாந்த தேசிகன் நடந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நடந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமடைந்து உடனே தன்னுடைய குடும்பத்துடன் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளினார். சிரகாங்கிதார்த்த பூரணமாசீர்பிர்கோபனார்யபிநந்திய தத்ரைவ சேவமானோ ரங்கேஷம் தேசிகோ அவாத்சீத். चिरकाङ्क्षितार्थपूरणमाशीर्भिर्गोपनार्यमपि तत्रैव सेवमानो रङ्गेशं தேசிகோ அவாத்சீத். வெகு காலம் பிரிந்திருந்த ஸ்ரீ ரங்கநாதனை மீண்டும் திருக்கோவிலில் எழுந்தருளச் செய்ததால் கோபண்ணாவிற்கு நல்ல ஆசிகளை வழங்கி ஸ்ரீரங்கத்திலேயே எம்பெருமானை சேவித்து கொண்டு வேதாந்த தேசிகன் எழுந்தருளினார். இதில் 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் தெரிவிப்பது சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்க ஸ்ரீ என்றும் குறைவர வாழ்ந்தருள விதிவிகித சபரியாம் என்ற ஸ்லோகத்தையும் கோபண்ணாவிற்கு கோபனராயனுக்கு நன்றி பாராட்டுவதற்காக நீலஸ்ருங்க என்ற ஸ்லோகத்தையும் அருளிச் செய்தார் என்று தெரிவிக்கிறார். அதாவது விதிவிகித சபரியாம் தேசிகனும் அவைகளை பெற்று விதிவிகித சபரியாம் என்ற ஸ்லோகத்தை இனி கால தத்துவம் உள்ளவரை ஒரு குறையும் இல்லாமல் பெருஞ்செல்வத்தோடே வாழ்ந்தருள வேண்டும். இந்த ஆச்சரியமான ஸ்ரீரங்க திவ்யக்ஷேத்திரம், அதாவது பெரிய பெருமாள் மறுபடியும் நம்பெருமாளுடன் சேர்ந்து இருக்கார் அப்படின்னு, அதாவது அழகிய மணவாளனை நம்பெருமாளை அங்கு எழுந்தருள பண்ணி சம்பிரோட்சணம் பண்ணி இப்படி அழகிய மணவாளனையும் நாச்சியார்களோடு சேர்த்து கோயிலேற எழுந்தருள பண்ணிய பெரிய பெருமாளையும் அழகிய மணவாளனையும் ஒரு சேர்த்தியாகி நித்தியோத்சவாதிகளை எல்லாம் நடப்பிக்க அழகிய மணவாளன் சந்துஷ்டராய் எழுந்தருளியிருந்து தேசிகனுக்கு உம்முடைய பிரபத்தியை சபலமாக்கின நம்மை சடக்கென வந்து காணீர் என்று சொப்னம் காட்டியருள அங்கிருந்து இங்கு வந்தாராம் ஸ்ரீரங்கத்திற்கு. அப்போது இந்த ஸ்லோகத்தை மங்களாசாசன ஸ்லோக ரூபமாக
विधिविहितसपर्यां विहितदोषानुषङ्गाम् उपचितधनधान्याम् उत्सवैत्यानहर्षाम् स्वयमुपचितु नित्यं रङ्गधामन् सुरक्षां शमितविमतपक्षां शाश्वतीं रङ्गलक्ष्मीं विधिविहितसपर्यां विहितदोषानुषङ्गाम् उपचितधनधान्याम् उत्सव इत्स्यानहर्षां स्वयमुपचितु नित्यं रङ्गधामन् सुरक्षां शमितविमतपक्षां शाश्वतीं रङ्गलक्ष्मीं. இது சாரசாரத்தில் கடைசி ஸ்லோகம். திருவரங்கப் பெருமானே, முறைப்படி செய்யப்பட்ட திருவாராதனத்தை உடையதும் குற்றமற்றதும் தனதானியங்களின் சமிருத்தி உடையதும் உற்சவங்களால் அடியார்களை மகிழ்விப்பதும் எதிரிகளை ஒழிப்பதும் நல்ல பாதுகாப்பு உடையதுமான திருவரங்கச் செல்வம் நாள்தோறும் நீயே வளரும்படி செய். ஸோ வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அந்த ஸ்லோகத்தை மங்களாசாசன ரூபமாக பண்ணி, அதே போல் ஆனியா நீலசிங்கத்யுதிரச்சித ஜகத் ரஞ்சனாத்ரேஷ்சஞ்சா மாராத்ய கஞ்சித் சமயமத நிகத்யோத்தனுஷ்கான் துருஷ்கான் லக்ஷ்மீமாப்யாமுபாபியாம் சக நிஜ நிலையே ஸ்தாபயன் ரங்கநாதம் சம்யக்சர்யாம் சபர்யாம் அபகிருத புவ்யஷ பிராபணோ கோபனாரியா. அதாவது நீல நிறமுள்ள சிகரங்கள் ஒளியால் உலகிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட அஞ்சன மலையிலிருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து இந்த நம்பெருமாளை செஞ்சியில் சில காலம் ஆராதித்து, பிறகு வில்களை ஏந்திய துருஷ்கர்களை கொன்று பெரிய பிராட்டி பூமி பிராட்டி இவர்களுடன் நம்பெருமாளை ரங்கநாதனை அவருடைய வாசஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்து, புகழின் கண்ணாடி போல இருக்கும் கோபனாரியன் மிகச்சிறந்த பூஜையை மறுபடியும் செய்தான் என்கிறார் சுவாமி. இப்படி இந்த ஸ்லோகத்தையும் அருளி செய்து பெரும் கூட்டத்து முதலிகளோடு சித்தாந்த பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார் வேதாந்த தேசிகன். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் 651வது ஸ்லோகம். அந்தர்த்யாதயானன சரணாப்ஜகலன் மரந்ததேசீயைः தத்வார்த்தோபன்யாசைஸ்தன்வதி சிஷ்ய பிரமோதமாச்சார்யே. அந்தர்த்யாதயானன சரணாப்ஜகலன் மரந்ததேசீயைः தத்வார்த்தோபன்யாசைஸ்தன்வதி சிஷ்ய பிரமோதமாச்சார்யே. தன்னுடைய நெஞ்சில் வீற்றிருக்கும் ஹயவதனன் ஸ்ரீ ஹயக்ரீவனின் திருவடிகளில் இருந்து பொழிந்த அந்த ஞான அமிர்தத்தை கொண்டு ஸ்ரீ சுவாமி தேசிகன் தன்னுடைய சிஷ்யர்கள் மகிழும்படி அவர்களுக்கு சம்பிரதாய அர்த்தங்களையும் சாஸ்திர அர்த்தங்களையும் பிரவச்சனம் செய்து கொண்டு வந்தார். ஆகத்ய சித்திரகூடாத் புருஷமுகேனா பிரவீத்தி கணிகைகா பிரமுகாஸ்து சித்திரகூட்டே கலகாயந்தே பரஸ்பரமர்ஷாத். பின்பு ஒரு நாள் சுவாமி தேசிகன் சித்திரக்கூட்டம் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திலிருந்து ஸ்ரீ கோவிந்தராஜனால் பிரேரணை செய்யப்பட்ட சில பௌராணிகர்கள் சுவாமி தேசிகன் இருக்கும் இடத்துக்கு எழுந்தருளி, சித்திரக்கூடத்தில் சில கலக்கங்கள் வந்திருக்கிறது, அதை தேவரீர் தான் நீக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனராம். சித்திரக்கூடத்திலிருந்து வந்த சில பௌராணிகர்கள் சித்திரக்கூடத்தில் அது அங்கேருந்து வந்திருக்கா, அங்கே சில கலகங்கள் எழுந்தளிக்கிறது. பிரபலோ நரபாலச்சேதவலம்போ லப்யதே கஷ்டித் சுஷகா பவேத் பிரதிஷ்டா தத்ர ஹி கோவிந்தராஜஸ்ய. ஒரு தலை சிறந்த வீரனான அரசனின் துணை கிடைத்தால் ஸ்ரீ கோவிந்தராஜனை சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்யலாம் என்று அவர்கள் கூறினர். ஸோ இதுவும் 3000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது சித்திரக்கூடத்திலிருந்து ஒரு வைஷ்ணவ தாசி ஒருவர் முகமாக இப்போது தில்லையார் பரஸ்பர ஸ்பர்த்திகளாக இருக்கையாலே, அதாவது ஒருவர் மற்றவரோடு போட்டி போடுகிறவர்களாக இருக்கையாலே
அரசனின் உதவி இருந்தால் பகவத் பிரதிஷ்டை செய்யலாம் என்று அறிவிப்பிக்க அந்த உடனே அடுத்த ஸ்லோகத்தில் 654 தனுபஸ்ருத்ய ஸ்ருத்யாந்தார்யோ அபி நிதாந்த திருப்தமனாக சிஷ்யை சாகமச்சைஞ்சி பதினா ச கோபனார்யேன. இதை கேள்விப்பட்டு உடனே அந்த செய்தியை கோபனராயனுக்கு தெரியப்படுத்தினார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மிகவும் மனம் வருந்தி சுவாமி தேசிகன் தன் சிஷ்ய பரிவாரங்களுடன் செஞ்சி சென்று கோபண்ணாவை சந்தித்தார்னு ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் தெரிவிக்கிறார். கோபநாயருக்கு தெரியப்படுத்தி அவனை கொண்டு சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜனை மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணணும் பரிவாரங்களோட அப்படின்னு. கோவிந்தராஜமார்யோ நிரந்தராயம் ததாஸ்தானே ஆஸ்தாப்ய சப்ரமோதம் மங்களமாசாஸ்யரங்க புரமாப. கோவிந்தராஜமார்யோ நிரந்தராயம் ததாஸ்தானே ஆஸ்தாப்ய சப்ரமோதம் மங்களமாசாஸ்யரங்கபுரமாப. கோபண்ணாவின் துணை கொண்டு செஞ்சியில் கோவிந்தராஜனை பிரதிஷ்டை செய்து அவரை மங்களாசாசனம் செய்த பிறகு மீண்டும் ஸ்ரீரங்கம் எழுந்தருளினார் சுவாமி தேசிகன் என்று தெரிவிக்கிறார். அதே மாதிரி திரள் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை என்கிறபடி சித்திரக்கூடத்தில் கோவிந்தராஜனை திருவடி முதலான பரிவாரங்களோடே திருப்பிரதிஷ்டை செய்து வைத்து யாவதாவர்த்ததே சக்கரம் என்ற ஸ்லோகத்தினாலே மங்களாசாசனம் செய்தருளி கோபநாராயனுக்கு விடை கொடுத்து கோயிலேற எழுந்தருளினார். மறுபடியும் ஸ்ரீரங்கம் பெரிய கோயில் வந்து விட்டார் அப்படிங்கிறார். அதாவது யாவதாவர்த்ததே சக்கரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் படி அது யுத்த காண்டத்தில் வருது. ராமாயணத்தில் ராமபிரானே பல்வகை இசைக்கருவிகளில் இனிய ஓசை, பெண்களின் மேகலை சிலம்பு இவைகளின் ஒலிகள், இனிய துயிலெழுப்பும் பாடல்களின் ஒலி ஆகியவற்றை கேட்டுக்கொண்டு அதிகாலையில் தினமும் துயிலெழுந்தருளும்படி சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அடங்கிய ஜோதிர் மண்டலம் எவ்வளவு காலம் சுழல்கிறதோ, பூமி எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் அந்த எல்லாவற்றுக்கும் அதிபராயிருத்தலை தேவரீர் இப்பொழுது வகித்தருள்வீராக. அவ்வளவு காலம் தேவரீர் இருக்கணும். வனவாசம் முடிந்த அயோத்திக்கு திரும்பி எழுந்தருளிய ராமபிரானிடம் பரதாழ்வான் கூறியது அது. யாவதாவர்த்ததே சக்கரம் அப்படின்னு அதை இங்கு அந்த ஸ்லோகத்தாலே மங்களாசாசனம் செய்து கோபனராயனுக்கு விடை கொடுத்து கோயிலேற எழுந்தருளினார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார். திரும்பி அதுக்கப்புறம் 656 அத்தியனோத்சவ சமயே கதிச்சன சம்பூய குமதய ப்ரோச்சு தேவாகாரே அதிகிருதான் குயுக்திவாதேன சம்மோஹ்ய. நமக்கு வெளியிலேருந்து துருஷ்கர்னால ப்ராப்ளம் வரணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறவாளாலேயே ப்ராப்ளம் வரும். ஏன்னா அத்தியன கால உற்சவம், திவ்ய பிரபந்தமெல்லாம் அத்தியன காலத்தில் சேவிப்பேன். அந்த உற்சவத்தில் சில குயுக்திகள், குதர்க்கவாதம் செய்பவர்கள் தோன்றி கோவிலில் எப்படி தமிழ் பிரபந்தங்களை சேவிக்க முடியும்? தமிழ் திராவிட பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை, வேதத்தை தான் சேவிக்கணும் அப்படின்னு அங்குள்ள அதிகாரிகளை கலக்கி விட்டனர். அப்பிராமாணிகதமமிதம் அத்தியனம் திராவிட பிரபந்தானாம் ஷடஜித் பிரபிருத்தீனாமபி விக்கிரக பூஜான யுக்தேதி. அப்பிராமாணிகதம்மிதம் அத்தியனம் திராவிட பிரபந்தானாம் ஷடஜித் பிரபிருத்தீனாமபி விக்கிரக பூஜான யுக்தேதி. அவர்கள் தமிழ் பாஷை நீச்ச பாஷை, அதனால் அதை கோவில்களில் சேவிக்கக்கூடாது என்றும், ஷடகோபரான நம்மாழ்வார் தாழ்ந்த குலத்தில் பிறந்ததால் அவரை சேவிக்கக்கூடாது என்றும் வாதம் செய்தனர். நாத்ர துதர்ஷயிதாரோ யாவத் ஸ்ரீ வைஷ்ணவா பிரமாணானி திவ்ய பிரபந்த பாடாதீனி நிஷேத்யானி தாவதீதி.
நாத்ர து தர்ஷயிதாரோ யாவத் ஸ்ரீ வைஷ்ணவா பிரமாணானி திவ்ய பிரபந்த பாடாதீனி நிஷேத்யானி தாவதீதி. அங்கிருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாராலும் இதற்கு பிரமாணம் காட்ட இயலவில்லை. அதனால் கோயில்களில் திவ்ய பிரபந்தம் ஓதப்படுவது நிறுத்தப்பட்டது. அப்புறம் எப்படி வேதாந்த தேசிகன் வந்து அதை மீண்டும் நிலைநிறுத்தினார் என்பதை நாளை அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.